சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவாயிடுவேன். இப்ப நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம சரசுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பையன் தான், நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரசுவ பொண்ணு பார்க்க வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, பொண்ணு பார்க்க வரட்டும், நான் ஒரு வழி பண்றேன். ஏன் பொண்ணு பாக்குறது என்ன தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் பார்த்துட்டு தானே வேணும். அப்ப இப்படி பண்ண என்ன? எப்படி? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தா என்ன? ஐயோ, அதான் என்ன தப்புங்கிறேன். இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும். அவங்க ஸ்வீட்டு பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க போன்னு வச்சுக்கோ. அங்க போய் ஸ்வீட்டு பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாப்பிள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கான், பொடலங்க மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் வச்சுட்டு வந்துரும். எப்படி? குட் ஐடியா. இதை என் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம், உன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா? அப்படிங்களா? அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லியிருக்கீங்க. வாயா நீ அழகா பாரியான்னு சொல்லியிருக்க. கல்யாணம்னு ஏன் இப்படி அலையற? நாளைக்கு உன்னை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா? அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி, கழுத்து காசு மாலை, மூக்குக்கு புல்லாக்கு, காதுக்கு தொங்கட்டான், இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ள முன்னாடி சம்மன்னு நிக்க வைக்க போறேன். மாப்பிள்ள உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? ஓடி போயிடுவார். வாங்க. வணக்கம். எல்லாரும் வாங்க. ராமநாதன், அப்படிதான் ராஜசேகர். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜசேகர், இப்பதான் ராமநாதன், ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஓ, இதான் அந்த ஏலக்காயா? நினைச்சேன், அதான் வாசல் அடிக்குது. உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் டீ சாப்பிடுவோமே. டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே. டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே. உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு. நானும் கொஞ்ச நாள் கேரளாவில இருந்தவன் தான். ஏலக்காய் டீ கொண்டா. எத்தனை குட்டி? 2 குட்டி. 2 பொங்குட்டி. கவர்மெண்ட் அட்வைஸ கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதானே? நமக்கு ஏழு மேரேஜ். 4 மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். அவன் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக. வீட்டுல இவ சாம்ராஜ்யன்னே. அப்பா தப்பா சொல்றாரு, வீட்டுல அம்மா சாம்ராஜ்யம். தேட்சன் டாக்டரா இருக்கான். இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு சன்னு இல்ல. இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன். அவன் லாயரா இருக்கான். பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது, அமையல. இப்போ உங்க வீட்டுலதான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் அண்ணனுக்கு கேஸ் தான் கிடைக்கல. ஏங்க வக்கீல் வரலையா? அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா? தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு. பேசுறேன், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க. நான் செஞ்ச தப்புங்க. அப்ப அம்மாவும் வரலீங்களா? அம்மா இருக்குங்க. அம்மா நான் பார்த்தா போதும், அவ பார்த்த மாதிரிதான். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டான். அப்பா தம்மா சொல்றாங்க, அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க, அப்பா தாண்டவே மாட்டாரு. பாத்தீங்களா? சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு நீங்க பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க பாப்போம். முதலியார், சரஸ்வ சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா. அட விடப்பா, நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஃபேக்டரியே இருக்கு. ஆவது பாம்பு பாகம் பொண்ணு வருது, பொண்ணு வருது. பழமையும் பண்பும் நிறைஞ்சு. நான் வேடிக்கைக்காக சொல்றேன், அவருடைய அலங்காரத்தையும் வரைய பார்க்கும்போது கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு. நான் சொல்லல,
பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி. பொண்ணை பார்த்தாச்சு, பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல. உங்க வீட்டுல தொங்குதாம பாப்போம். பேசிக்கிட்டு இருங்க. உட்காரு. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. வா உட்கார். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட் காஃபி டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? தாராளமா. உலகாதுண்ணே, அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது. இன்னும் 2 மாப்பிள்ளை வியாபாரத்துக்கு இருக்கோம். ஒண்ணு இவரு, இன்னொன்னு நான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓஹோ, அப்ப அக்காவை கட்டிக்க போறவரு அவர் வரல. ஏன் வரல? நீங்க பொண்ணை பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? என்ன பாத்தீங்களா? அது போதும். அவர் நல்ல ஹைட், நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட. இல்ல, என்ன மாதிரி கலையான முகம். பேச்சு உங்கள மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு. நல்ல வாய்ஸ் வேற, வக்கீலாச்ச இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஸ்வீட் சாப்பிடுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்களா? 4 பெரிய மனுஷங்க. 4 பெரிய மனுஷங்க யாரு? 4 பெரிய மனுஷங்க யாரா? 3 பேரு தோட்டத்துல இருக்காங்க. தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. வாகத்தார் பிரம்மத்தோ வாகத்த பிரதிபத்ததே தேவ பார்வதி ஏமா லட்சுமி, எங்க அந்த கில்பர்ட்? டிஃபன் சாப்பிடலையா நீ? வேண்டாப்பா, நான் தான் டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். டிஃபன் வேணாமா? ஓஹோ, உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தவ ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாளாவது அக்கா இல்லாம அந்த வீட்டுல இருந்திருக்கோமா? அக்கா வீட்டை விட்டு போய் 2 வாரம் ஆச்சு. வீடே வெறிச்சோடி இருக்கு. அவ அங்க போய் எப்படி இருக்காளோ தெரியல. அவளை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? புருஷ வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க. இப்ப அவ புருஷனோட கலகலப்பாத்தான் இருப்பான். எனக்கு என்ன அக்கா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நான் இன்னைக்கு போறேன்பா. இன்னைக்கா? சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம போக கூடாதுமா, மரியாதை இருக்காது. தபால் போட்டு போ. இல்லப்பா, லெட்டர் போடாம போனாதான் அங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். ப்ளீஸ்பா. சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போற? ஓ இஷ்டம். Thank you. என்ன குதிரை கலைக்கிற மாதிரி? ஒண்ணும் இல்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா, ரெங்க அங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒருத்தன் தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான், நான் இங்க. லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு? என் மேல என்ன தப்பு? தப்பு உன் மேல இல்லம்மா, என் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற. இங்க உட்கார்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். நம்ம ஜெயில் கைதியா? சத்தப்பட்டு பேசாத, சிரிக்க கூட கூடாது, அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விடக்கூடாது, சோம்பேறின்னு முத்திர குத்திடுவாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்ட இருக்காது. கொடுமை கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பும் ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல.
இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம் அந்த மாதிரி தான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம் வெளியே போயிட வேண்டியதான். ஷூர். என்ன? நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, கொண்டு போக வெளியே. இது நன்றி உள்ளதானே. ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவர்தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, இல்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். வாங்க அடுத்தது அலையறான். நானா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். லட்சுமி, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு. சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. வெளியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு, அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. உஸ். மாசம் மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா. ரெடி. ஜெகன், என்ன? உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா, பிடிக்கும். ஏன் பயப்படுறேன்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின் கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட. ஜெகன், நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். ஏக்தம் நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. குட். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கு எனக்கு ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும், ஆண்டிக்கு டிசிப்ளின் கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும். ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மாட்டிக்குவாங்க. ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோட தான் என் ஞாபகமே வந்ததோ. இப்போ ஒண்ணு கேட்டு போற, நான் சொல்றபடி செய். வா, யூரியா 70% எடுத்துக்க, டெமக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்துவேன். போ. அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோர மண்ணா மக்கி போச்சு. அந்த ஆள் என்ன பண்ணா? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோட்டு பக்கம் போக சொல்லு. பாவம் அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியண்ணா எப்படி ஜெகன்? சாரி, பெரியன விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் யார் தருபா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழிய கூட போகாம இத முடிக்க. எங்க அண்ணன் 2 பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட்டாடுவாங்க இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பு ஊர்னா கூட எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அதான். எங்க அண்ணனுங்க 2 பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன். என்னடா உட்காந்து சிரிப்பு பிடிக்கிறீங்க? சொன்ன கேளுங்க. சிகரெட் புரியா? ஓ சிகரெட் நானா வச்சுக்க முடியும்? என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட்டாடிட்டு இருக்கீங்க? என்ன ஆபீஸா? போங்க, பேச்சு வெளியே போங்க. போங்க. வா, எப்ப வந்த? ஜெகன், ஏன் வந்த? வா, வெளில போய் பேசு. வாடா டேய். வாடா. என்னடா திடீர்னு ஆபீஸ் வந்துட்ட? என்ன சீட்டாட்டம்? ரம்மி, நம்ம எங்கடா ஆடணும்? மத்தவங்க ஆடினாங்க, நாங்க சும்மா பார்த்தோம். நானா பாத்தனே. பாத்துட்டாங்க. பாத்துட்டியா நீ? ஆமா. நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல? ஆமா. இல்ல, 2 ரூபாய் சாப்பிடு. பத்தாத? சரி சரி, 5 ரூபாய். என்னடா பார்வை?
10 ரூபா. என்ன பாக்குறேன், அதுக்கு மேல முடியாது, எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் பிடிட்டு போயிட்டானே. எங்க அண்ணனுங்க 2 பேரும் பொன்முட்டையிடுற வாத்து மாதிரி. அவங்க 2 பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டி கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, பாட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சில நேரங்கள்ல யாரும் இல்லாத நேரத்துல பரதநாட்டியம் ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டாதீங்க. ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்டுல அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு, சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்? எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும். ஜெகன், நீ புரிஞ்சுக்கிட்டேல? ஓஎஸ். முதல்ல நம்ம பெரிய அத்தாங்கிட்ட ஆரம்பிப்போம். நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே. என்னடா இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்? இது கைரேகை சம்பந்தப்பட்ட புத்தகம்டா. உங்க கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம லட்சுமி அக்கா புக்கு. என்ன அருமையா ஜோசியம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கையை நீட்டா போதும், காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றேன். ஆச்சரியமா இருக்கு. ஜெகன், ஜெகன், என் ரூம்ல இருந்து என் புக்கையும் எடுத்துட்டு வந்த. உனக்கு கைரேகை ஜோசிய கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன். லட்சுமி, நீ ரொம்ப நல்லா கைரேகை பாப்பியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. ஏதோ பார்த்தேன். இந்த பூமதி ரேகை, அட்ச ரேகை, தீர்க்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆச்சரியப்படாதுங்க. என் கையை கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க இவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்க, ஒருத்தரோட அரங்கம் அந்தரங்கம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன். அதனால ஒருத்தர் கை பார்க்கும்போது இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. வெளியே போடா. வெளியே போங்க சார் ப்ளீஸ். ஐடியா கொடுத்து எனக்கு லட்சுமி, சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, வா 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 வா. யார கூப்பிட்ட? ரேகையா? எப்படி தெரியாதா நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போய் மாட்டிக்கிட்டீங்க? ஏன், நல்ல சம்பளம் வருதே. நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது. நானா? லட்சுமி, நீ இப்ப கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. சின்ன பிள்ளையில நான் கில்லி ஆடுவேன், அவ்வளவுதான். என்ன போய் நீ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றியே? என்ன பெரியதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாண்ட கில்லி தானே பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படியா? கட்டுங்க. அப்புறம் parallel line of mass இது நீங்க கட் ஆயிடுச்சு. சித்ரா காய்கறி நறுக்கி கொடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. மவுண்ட் ஆஃப் வீனஸ்ல டாட்டருக்கு பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடணும். சீட் ஆடுவீங்களா? ஆடுவேன், சேக்கரையும் கூட ஆடுவான். ஆனா ஆபீஸ்ல தான், வீட்டுல மூச்சு விட முடியாது. வெளியில யார்த்தையும் சொல்றத. ஒரு உண்மையான ஜோசிக்கார் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்பா. அப்புறம் காட்டுங்க. நீங்க சீட் ஆடும்போது சிகரெட்டும் பிடிப்பீங்க. ஆமாமா, ஜாலியா. என்ன இது, நான் சிகரெட்லாம் பிடிக்கவே மாட்டேன். ரொம்ப கெட்ட பழக்கம். நான் சிகரெட்லாம் பார்த்ததே இல்லை. ஆமாமா, சிகரெட்னா இதுதான். அப்படியா? பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா தம் அடிச்சிட்டு இருங்க. நான் கதவு சாத்திட்டு வெளியே போயிடுறேன். ஓகே? இந்த பக்கம் எங்க அம்மாவுக்கு வரலையே. குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார் உட்கார் உட்கார். இங்க உட்காரலாமா? பார்த்து உட்கார், கீழே தண்ணி இருக்கு போகுது. உங்க ஆண்டிக்கு பூவை பத்தி ஒண்ணும் தெரியாது. மறந்துச்சுன்னா நல்ல தண்ணி நிறைய வச்சு சிரிச்சுக்கிட்டு போவான். தன்னக்கடி 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 தன்னக்கடி. ஏன் குடிய இவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கீங்க? புளிய நல்ல தோண்டி உரம் நிறைய போட்டாதான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். மை காட், இந்த வீட்டுல இந்த வார்த்தையை இந்த காதாரே முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன். கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ அங்கிள். அதனது கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பத்தி எல்லாம் எழுதிருப்பானே. நிறைய எழுதி இருக்கு. உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நானும் சிம்ம ராசி தான்.
அடே லக்ஷ்மியா வா 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 வா. உனக்காக காத்துட்டு இருக்கேன் உட்கார். லக்ஷ்மி நீ ரொம்ப பிரமாதமா கைரேகை பாப்பியாமே. அதுக்குள்ள பெரியதா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஐயோ வேண்டாக்கா. ஏன் ஏதாவது தப்பா இருந்து நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நோ 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 நோ, நான் வருத்தப்படவே மாட்டேன். நீ தைரியமா சொல்லு. நிச்சயமா? அப்ப ஓகே. திருப்புங்க. என்ன தலைகீழ பாக்குற? நான் அப்படிதான் பாப்பேன். இப்போ என்ன உச்சு கொட்டுற? நீங்க உங்க கையை என்கிட்ட காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஏன் என்னாச்சு? என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு. அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன், நீங்க சொன்னதை நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்ல அப்ப சொல்றேன். அக்கா உங்க மவுண்ட் ஆஃப் வீனஸ் இருக்கே, எது? இதான். அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். வெரி 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 குட். அதுக்கு என்ன? அது வந்து எப்படி சொல்றது, உங்க கடைக்கண் பார்வைக்காக காலேஜ் வாசல்ல ஒரு கூட்டம், காம்பவுண்ட் வால்ல ஒரு கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம், இப்படி பல பழத்துல ஈ வைக்கிற மாதிரி பையங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே. ஐயோ உண்மையெல்லாம் சொல்றீங்க. அப்புறம் மெர்க்கரியில இப்படி யூனியன் லைன் இருந்தா நீங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி உண்மைதானே? சொல்ல மாட்டீங்க? சத்தியமா நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பார்க்க அவர் வந்திருந்தார். நீங்க டான்ஸ் கூட ஆடுவீங்களா? முடிஞ்சது போ, ஏதோ காலேஜ்ல ஆடிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் மறந்து போச்சுமா. அது எப்படிக்கா மறக்க முடியும்? நான் கூட தான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா கதகளியில ஆரம்பிச்சு பரதநாட்டியத்துல முடிப்பேன், பரதநாட்டியத்துல ஆரம்பிச்சு குச்சிப்புடியில முடிப்பேன். அக்காக்கா மொட்டை மாடி போய் டான்ஸ் ஆடுவோம். ஐயோ இந்த வீட்டுல டான்ஸா? அத்தைக்கு தெரிஞ்சது பினிஷ். நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன? ஆண்டி இல்லாத நேரத்துல நாம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் எல்லா டான்ஸ் ஆடுன்னு ஆடிடுவோம். ஆண்டி இல்லாத நேரத்துல தானே ஆடிடுவோம். தித்தா ஹதஜம் சரிதா, தித்தா ஹதஜம் சரிதா, கணதன குண்டரி குண்டரி கிட்டக தடிங்கு தகதா ஹதஜம் சரி, தடிங்கு தகதா ஹதஜம் சரி, தஜ்ஜனு தஜனு தகஜனு தஜன் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் கிட்டக தடிங்கு தகதா ஹதஜம் சரி, தடிங்கு தகதா ஹதஜம் சரி, தஜ்ஜனு தஜனு தகஜனு தஜன் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும். எனக்கு கத்து கொடுக்க ப்ளீஸ். கை இப்படி வச்சுக்கோ. த தன தன, த தன தன, धीमी 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 धीमी, किणा किण किणा किण, किटतक 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 किटतक, दा धन धन, धीमी धीमी, किणा किण किटतक किटतक, ताक किटतक तीक किटतक ताता किटतक तीती किटतक तांग तागड़त धीम, सादी किडतोम तागड़त तागड़त धीम, सादी किडतोम तागड़त तागड़त धीम, सादी किणतो दा धन धन, धीमी धीमी, किणा किटतक तरिगिडतक तरिगिडतक, धा धन धन, धीमी धीमी, किणा किटतक तरिगिडतक तरिगिडतक, ताक किडतक तीक किडतक ताता किडतक तीती किडतक तागड़त तागड़त धीम, सादी किडतोम तागड़त तागड़त धीम. அப்புறம் தத்தித் தரித்த ஜனுதா, தத்தித் தரித்த ஜனுதா. குடும்பத்து வருங்கால தலைவியே, என் மருமகளே, இப்படி ஆடிட்டியே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல பாஸ், அக்கா நான் தான் வற்படுத்தி ஆட சொன்னேன். தப்பு என் மேலதான். அப்ப என்னுடையதான். இவ்வளவு பெரிய கலை பொக்கிஷம் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. என்ன தாளம், என்ன அபிநயம், என்ன பாவம். உங்களுக்கு கூட இந்த தாளங்கள் எல்லாம் தெரியுமா? சுத்தி விடுவேன். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்க? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையடி ராஜசேகர்னு பேரா. தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சூழ்ந்துருமா? அல்லாரக்கா பிச்சை வாங்கணும். வாசிக்கிட்டு போது வாசிடுவா. நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாய் ஃப்ரெண்ட். அடிப்பாவி சக்காளைக்கு நீ கூட டான்ஸ் ஆடுவியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டிய பார்த்தோன்னே எல்லாரும் ஊமி ஆயிடுறாங்க. நீங்க கூட உங்களுக்கு தபலா வாசிக்க தெரியும் இது வேற என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, உனக்கு ஆட தெரியும் சொன்னோடனே என் கையை பிசிடுது. தவறா வாசிக்கிட்டு போல இருக்கு. ஆமா பாய் ஃப்ரெண்ட்,
ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு நீங்க பாடிக்கிட்டே தபலா வாசிக்கிறீங்க, நாங்க 2 பேரும் ஆடுறோம். எப்படி? அப்படியே என் பிறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துரு, ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துடுறேன். ஏக்கா, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பைத்தியம், காது வச்ச மாதிரி செஞ்சுருவோம். மாமா, இது காதும் வச்ச மாதிரி செய்யற காரியமா இது? நீங்க வாய் விட்டு பாடணும், நாங்க தையா தக்கா குதிக்கணும். ஆமா, ஒரு ஐடியா. கொடு. நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க. ஆ. அப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஒண்ணுல வச்சுக்குவோம். பிச்சோதரி விடுவோம். தாத்தா கிட்ட துப்பாக்குறது தாத்தா. என்ன படுத்துட்டீங்க? நம்ம பஞ்சாயத்து நம்ம ரொம்ப டல்லாக்கிட்டு போயிட்டா கேர்ள் ஃபிரெண்ட். நீங்க என் கூட மொட்டை மாடிக்கு வாங்க, நான் உங்களை சரிப்படுத்திடுறேன். என்ன கேர்ள் ஃபிரெண்ட், மூடு சரியில்லை. என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, அப்ப நானே வரேன். ஷூர்? ஓகே. சத்தியமா சொல்றேன், நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிளுக்கு அந்த பிரசன்ட கொடுக்கணும். ஏன் ராஜாக்கு என்னாச்சு? அவரு ஒரு பெரிய பயந்தாங்குழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லம்மா. அதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? ஆமா. அங்கிளுக்கு அடுத்தது இந்த வீட்ல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த ஒரு வாரத்துக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி. ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10 o'clock நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் anniversary. அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இது ஏன் என்கிட்ட ரகசியமா சொல்லு? நேர பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க, நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்துதான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு, அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி. இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பா அம்மாக்கு வந்தீங்க, நான் பிரசன்டேஷன் நீயே நேரா கொண்டு போய் கொடுத்துரு. என்னையே எதுக்கு கூப்பிடுற நீ? என்ன பெரியதான், இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தபடி யாரு பொறுப்பான ஆளு? யாரு? நீங்க தான். நானா? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வீட்லயே அதிகமான புத்திசாலி நீங்க தான். ஐயோ, உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க. நான் சொன்ன விஷயம் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிளுக்கு கொடுக்க விரும்புறேன். நீ புறப்படு. 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம். நான் இப்பல இருந்தே மொட்டை மாடியிலே இருக்கேன். நீ உன் சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க. வரட்டுமா? புத்திசாலிதான். ஜகன், ஜகன், என்ன பண்ற? இந்த ப்ரோக்ராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம்? கவலையே படாது, எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து அசடு வழி போறாங்க. சரி சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரம் வா. ஏண்டா பரதேசி பயமோனே, நான் குடிக்கிறேன். இது அம்மா கிட்ட சொல்றேன். அது வந்து அப்பா நீயா? ஐயோ, அவசரப்பட்டு அணைச்சிட்டேன். அந்த பொருட்களை விட்டுறான். ஆமா, நீ எங்க இங்க? அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா, அத காய போடலான்னு வந்து. நீயே காயப்போட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. ஆமா, நீயே வந்த. அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. அது தினம் நடக்குதா? இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ் கிடைக்கும். எங்க அப்பா பையன், இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. யாரோ ஒரு சத்தம் கேட்டு புரிஞ்சுக்க. அந்த கருப்பாடு. வாங்க, ஏன் இவ்வளவு late? அதுவா? கீழே 2 தண்டை சொத்து தெரியுங்க. அதான் எங்க அண்ணன்ங்க இருக்காங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒழிஞ்சிட்டாங்க லட்சுமி. இது அம்மா கிட்ட சொல்றேன், வா, வா. ஐயோ, நான் கொப்பன். எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். மெத்த மேல வச்சிருக்கேன் செடி, அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? காத்து 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 வாங்க. ஆத்தா,
ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது, காத்த வாங்க நீங்க என்னடா கால் குத்துறீங்க? இல்லப்பா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டேல அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இல்ல. போடா ஃபுட்டாள், எனக்கு நீங்க என்னடா கிஃப்ட் கொடுக்கறது? என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிஃப்ட் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காடா. கேர்ள் ஃபிரெண்டா? அவளா? யார் அது? அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? நம்ம அம்மாவோட அழகா இருப்பாளா? பிரமாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃபிரெண்டையும் பாய் ஃபிரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா. சும்மா சும்மா எங்க ஹாய் கேர்ள் ஃபிரெண்ட். என்ன சமாச்சாரம்? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாய் ஃப்ரெண்ட். ஊருக்கு போறவங்களை வழி அனுப்புறதுக்கு அத்தை வாசல் கூட வரல பாத்தீங்களா? அவங்க இன்னும் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. அவங்க குந்தாடி கருப்பி பயப்படுறேன், கவலைப்படாத. ஒண்ணு செய்வோம், நேரா உள்ள போய் அத்தை எப்படியாவது சமாதானப்படுத்தி சோப் போட்டு அவளை மசாஜ் பண்ணி வைக்கிறேன். விஷயம் தெரியாத மாதிரி உள்ள வந்து அவ கூட பேச்சு கொடு, சேர்ந்து அவளை குளிப்பாட்டிடுவோம். ஓகே? எனக்கு பிடிக்காது, சிரிச்சுக்கிட்டே வரணும். நான் முன்னால போறேன், ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி. சரி, இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காது. ஆஃப்டர் அவங்க எல்லாம் யாரு? நம்ம பிள்ளைகள் தானே. என்ன? நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோவமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்லயும் குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன் நீ. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். ஆண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கும் நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றேன், குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி. நீங்க சொல்லலைன்னா நான் செத்தா கூட இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது உன் இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? பெட்டியெல்லாம் ரெடியாவே. ஹலோ டாக்டர் கோகலே. டாக்டர், நான் ஃபர்னஸ் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட். தயவு செஞ்சு உடனே வாங்க ப்ளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. லுக் டாக்டர், அப்பாயின்மெண்ட்ஸ் கேன் வெயிட் பட் டெத் வில் நாட். இங்க ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். ஐ அம் சாரி மேடம், வேற டாக்டர் பாத்துங்க. சத்தியம், நீங்க ஒரு மனுஷத்தன்மை உள்ள டாக்டர் மாதிரியா பேசுறீங்க. உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம். ஆனா ஒரு மனுஷனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை இல்லையா? டாக்டர் சார், உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பார்த்துட்டு வாங்க. This is Furness Road number 15, okay? I am Dr. Kokale. வாங்க, அவர் உள்ள இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரி. ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா கூட நல்லது. உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் ராம் பிரசாத். ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. ஐ see. I'm sorry, போன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன்ல. போன்ல பேசுறது நான் இல்ல, லட்சுமி. ஓ, அப்போ என்ன போன்ல திட்டது நீங்க தானா? அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கிள ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் நாளைக்கு வரேன். தேங்க்யூ டாக்டர். ராஜாவுக்கு உடனே போன் பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மருந்து வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்றேன். ஆண்டி சாப்பிடுங்க. வேண்டாம்மா, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கறனால
அங்கிளோட உடம்பு குணமாயிடுமா என்ன? சாப்பிடுங்க ஆண்டி ப்ளீஸ். அங்கிள் மருந்து சாப்பிடுங்க. குட் மார்னிங் சார். என்ன லட்சுமி உங்களுக்கு மருந்து மட்டும் தான் கொடுக்குறாளா இல்ல டோஸும் கொடுக்குறாளா? டெலிபோன்ல ஏதோ சொன்னதா? ஒன்னா ரெண்டா படபடன் புரிஞ்சு தள்ளிட்டா. அன்னைக்கு அவ கொடுத்த டோஸ் உங்களை மட்டும் இல்ல என்னையும் முழிக்க வச்சிருச்சு. என்ன? நாங்கெல்லாம் டாக்டர் தொழில் ஆரம்பிக்கும் போது சத்திய பிரமாணம் எடுத்துட்டோம். ஆனா கொஞ்ச நாள்ல சேவைங்கிற நோக்கம் மாறி வியாபாரம் ஆயிடும். அன்னைக்கு லட்சுமி எனக்கு கொடுத்த டோஸ் தூங்கிட்டு இருந்த என் மனசாட்சியை தட்டி எழுதி. Thank God, you're out of danger. நான் கொடுத்த மருந்து 2-3 நாள் கண்டினியூ பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்து செக்அப் பண்றேன். நான் வரேன். அவங்க வந்து 10 நாள் தானே பாச்சு. நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்ல, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். அம்மா தான் முட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்காளே. ராஜா, என் கூட வா. டிரைவர் நான் உள்ள போயிடும். ஓகே. லட்சுமி, கீழே இறங்கு. கிழவரை தனியா விட்டுட்டு போக பாத்தில்ல? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? உங்க எல்லாருக்கும் எனக்கு கேன்சர் என்ற விஷயம் இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல பாய் ஃப்ரெண்ட், வாழ போற கொஞ்ச நாள் ஆகுது சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். அனாவசியமா உங்களையே வருத்தப்பட வைக்கணும்னு தான் நான் இங்க இருந்து போயிட்டேன். போனேன் உன் வீடு இதான் எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குதே. அத்தை கொஞ்சம் கண்டிப்பு டிசிப்ளின் அப்படி இப்படி இருப்பா. நீ கவலைப்படாத, இனிமே அந்த கருவியை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன நீங்க நடந்து போனதுக்கு பேசிக்கிட்டு இனிமே நடக்க வேண்டியது கவனிங்க.